Hello friends, welcome to Fantasy Guruthavam YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில நடக்க இருக்கிற 80வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் கெயின்ஸ் வர்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்தவரைக்கும் 27 நவம்பர் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 9 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. அதே டேட்ல இரவு 8 மணிக்கு வந்து மேட்ச் இன்னொரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வந்து பாத்துக்கங்க. இப்போ இந்த ரெண்டாவது சேனலோட ஒரு சின்ன ஆன்லைன் ஓகே. இப்போ இந்த ரெண்டாவது வீடியோட சின்ன அனலைஸ் வந்து இப்ப பாத்துருவோம். இப்போ நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து மொத்தம் வந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ரெண்டு டீம்ல இருக்கிற பிளேயிங் செவன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பிளேயர் யார் சேஞ்ச் ஆயிருக்கா, அவர் என்ன மாதிரி பொசிஷன் பண்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 50 பேருக்கு வரையும் பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 30 பேர்ல இருந்து 40 பேர் வரைக்கும் 1000 ரூபாய் பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. 40 பேர் இருந்து 50 பேர் வரையும் 500 ரூபாய் வரையும் பிரைஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அமௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு எக்ஸல் லெவல் வேலட்லயே வந்து ஆட் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிற பிரைசஸ் மொதல் 5 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ட்ரிப், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், மூணாவது பிரைஸ் iPhone 16, நாலாவது பிரைஸ் iPhone 15, அஞ்சாவது பிரைஸ் iPhone 14. கிட்டத்தட்ட மொதல் 5 பிரைஸ் நல்ல வேலபிளான பிரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம நம்ம எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்ப அடுத்ததா ரெண்டு டீம்ல இருக்கிற ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து பாத்துருவோம். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்திருக்கும் நிதின் குமார் ரைட் ரைடர், விஸ்வாஸ் ரைட் ரைடர், பிரணே ராணே ரைட் ரைடர். இதுல சப்ஜெக்ட் பிளேயரா பிளே பண்ணிட்டு இருக்கா சுசில் காம்பர், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர் தான் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பெங்கால் வாரியர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே ரைட் ரைடரா தான் வந்து இருக்காங்க. வைபவ் ரைட் கவர், மன்ஜித் லெப்ட் கவர், ஃபைசல் அட்ராஜலி லெப்ட் கார்னர், ஹேம்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, குஜராத் கெயின்ஸ்ல கூட ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து பாத்துருவோம். ஸோ குமன் சிங் லெப்ட் ரைடர், பேட்ரிக் ரைட் ரைடர், ராகேஷ் ரைட் ரைடர், மோஹித் ரைட் கவர், ஹிமானுஸ் ரைட் கார்னர், பிரேம்சான் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் கவர்லயும் யாதவ் லெப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல லாஸ்ட் மேட்ச் சுவாமிருக்கு வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சுவாமிர் ரைட் கார்னர் பொசிஷன் வந்து பண்றாரு. அதுல ஹிமானுஸ் வந்து சப்ஜெக்ட் பிளேயரா வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ சப்ஜெக்ட் பிளேயர் தான் சுவாமிருக்கு வந்து உள்ள வந்தாரு. வந்து அப்புறம் ஹிமானுஸ் பால சம்திங் அவர் வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த குஜராத் கெயின்ஸா இருக்கட்டும் பெங்கால் வாரியர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்ல குஜராத் கெயின்ஸ் தான் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 45+ சம்திங் பாயிண்ட்ஸ் வந்து குஜராத் கெயின்ஸும் 28 பாயிண்ட் சம்திங் தான் பெங்கால் வாரியர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. பட் இந்த மேட்ச் அப்படியே சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இதுல குஜராத் கெயின்ஸ் 11ஆயிரத்துல இருக்கிறாங்க, பெங்கால் வாரியர்ஸ் 10ஆயிரத்துல இருக்காங்க. ரெண்டு பேருமே கீழே தான் இருக்காங்க. எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா ரெண்டு டீம்ல இருக்க ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸை பிக் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் கூட ரைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிதின் குமார் ஒரு ரைட் ரைடரா வந்து இருக்காரு. செகண்டரி ரைடர் பிரணே ராணே, அவரும் ரைட் ரைடர், விஸ்வாஸ் ரைட் ரைடர், சுசில் காம்பர் ரைட் ரைடர். கிட்டத்தட்ட இருக்கிற சப்ஜெக்ட் பிளேயர்ஸ் எல்லா பிளேயருமே ரைட் ரைடரா வந்து இருக்காங்க. இதுல பிரைமரி ரைடர் நிதின் குமார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பார். பட் லாஸ்டா இருந்த ரெண்டு மேட்சை பாத்தீங்கன்னா பிரணே ராணே தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. இதெல்லாம் இருந்தாலும் பட் நிதின் குமார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். பிரணே ராணே ஒரு மேட்ச் நல்லா பண்றாருன்னா அடுத்த 3 மேட்ச் கொஞ்சம் சொதப்பிடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பெருசா ஃபேண்டசி பிளேயர் எதிர்பார்க்க முடியல. ஒரு ஆவரேஜா ஒரு 5 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். பட் நிதின் குமார் 1-2 மேட்ச் சொதப்பினாலும் மற்ற மேட்ச் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிடுறாரு. ஆவரேஜா ஒரு 8ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட்ங்கிறத நிதின் குமார் நம்ம இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். பிரணே ராணே இருந்து ஒரு 5ல இருந்து 6 ஒரு ஆவரேஜா 5 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும். இதுல விஸ்வாசத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா ரைடிங் வந்து பாடி போக மாட்டாரு. ஸோ
இப்படி போனாலும் ஆப்ஷன் வைஸ்ல பாயிண்ட் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. ஸோ போய் ஆகணும் ஒரு கட்டாயத்துல வந்து ரைடிங் பண்ணி போறவடைய பாயிண்ட் எடுக்கணும் ஒரு மைண்ட்ல வந்து பிளே பண்ண மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது விசாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்க்க முடியாது, ஒரு 3 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இந்த விஸ்வாஸ் இல்ல சுசில் காம்பர்க் தான் இருக்காரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. சுசில் காம்பர்க்கை பொறுத்த வரைக்கும் ரைடிங் மட்டும் இல்ல டேக்கர்ஸ்லயும் வந்து ஈடுபடுறாரு. ஸோ ரைடிங் வந்தாருன்னா ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கர் எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட விட்டு நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். சோ விஸ்வாஸ் இல்ல நேரத்துல சுசில் காம்பர்க் இருக்காருன்னா சுசில் காம்பர்க் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா இப்ப ரைடர்ஸ் யாருக்கு ஆப்ஷன்ஸ்ல பார்த்துட்டோம். இதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா பிரணய ராணே ரைட் ரைடர் லெப்ட் கார்னர்ல படி போவாரு, நிதின் ரைட் ரைடர் லெப்ட் கார்னர், விஸ்வாஸ் ரைட் ரைடர் லெப்ட் கார்னர், சுசில் காம்பர்க் ரைட் ரைடர் லெப்ட் கார்னர். கிட்டத்தட்ட இருக்க எல்லா ரைடர்ஸுமே ரைட் கார்னர்ல இருக்கனால லெப்ட் எல்லா ரைடர்ஸுமே கிட்டத்தட்ட எல்லா பிளேயர்ஸுமே ரைட் ரைடா இருக்காங்க. பெங்கால் வரிசைக்கு எல்லா பிளேயர்ஸுமே ரைட் ரைடா இருக்கனால லெப்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய யாதவ் இந்த மேட்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 டச் பாயிண்ட் ஆவரேஜா ஒரு 4ல இருந்து ஒரு 5 டேக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறத யாதவ் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யாதவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ யாதவுக்கு ஹெல்ப் பண்ற வயசுல மோஹித் வந்து அந்த இடத்துல இது பண்ணுவார். ஸோ யாதவ் வந்து ஒரு 5 டேக்கல் பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல யாதவ் மோஹித் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த மாசம் 11ஆம் தேதி வந்து லாஸ்ட் மேட்ச் குஜராத்துக்கும் பெங்கால் வாரியர்ஸ் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஹிமானோஸ் கிட்டத்தட்ட 6 டேக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு, ஜிதேந்திர யாதவ் 6 டேக்கல் பாயிண்ட்ஸ், 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. மோஹித்துக்கு வந்து அதுல பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா தான் கிடைச்சிருச்சு, பெரிய அளவுக்கு இல்ல, ஒரு 2 அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் இங்கே சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஜாம்பீருக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு. ஸோ இந்த மேட்ச் ஹிமானோஸ் இல்லாம ஜாம்பீர் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கலாம். அப்படி பிளே பண்ணாங்கன்னா ஜாம்பீருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஸோ நீங்க மோஹித்தை பிக் பண்ற வயசுல அந்த இடத்துல ஹிமானோஸுக்கு ட்ரை பண்ணலாம், தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைடர்ஸ் எல்லாருமே கடைசி வரையும் லெப்ட் கார்னர்ல ரைடிங் பாடிட்டு இருக்க மாட்டாங்க, ரைட் சைடும் சேஞ்சஸ் ஆவாங்க. சேஞ்சஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பிளஸ் ரைடிங் போறாங்கன்னா எல்லா ரைடருமே ரைட் ரைடர் இருக்கனால இங்க ஹிமானோஸ் கிட்ட வந்து நம்ம ஆவரேஜா 3 டேக்கல்ஸ் ஆச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு 6 போனாலும் ஒரு 3 டேக்கல்ஸ் ஆச்சு வந்து ஹிமானோஸ் கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் யாதவ் இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு, ஹிமானோஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதெல்லாம் மோஹித் ட்ரை பண்றாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெங்கால் வாரியர்ஸ் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதின் குமார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். இதுல சுசில் காம்பர்க் பிளே பண்ணாரு, டைரக்ட் 7ஸ்ல இருக்காருன்னா சுசில் காம்பர்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இன்கேஸ் சுசில் காம்பர்க் டைரக்ட் 7ஸ்ல இல்ல அப்படின்னா பிரணய ராணேக்கு அந்த இடத்துல நீங்க ஒரு ஆஃப் சைஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்ததா குஜராத் கைன்ஸ் இருக்க ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா குமன் சிங் லெஃப்ட் ரைடரா இருக்காரு, ராகேஷ் ரைட் ரைடர், பேட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ரைட் ரைடரா வந்திருக்காரு. ஸோ லாஸ்டா ஒரு 2 மேட்ச் நீங்க பாத்துருந்தீங்கன்னா பேட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு 13 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத லாஸ்ட் அந்த 2 மேட்ச்லுமே பண்ணியிருந்தாரு. குமன் சிங் கொஞ்சம் டவுன்ல தான் இருந்தாரு, பட் அதை வச்சு மட்டுமே நம்ம டீமை கிரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா 5 டச் பாயிண்ட், 3 டச் பாயிண்ட், 2 1 டச் பாயிண்ட், சம்டைம்ஸ் பாயிண்ட்ஸே கிடைக்காமலாம் போயிட்டு இருக்கு பேட்ரிக். ஸோ அப்படி இருக்கும் போது சேஃபான ஒரு பிக்கு நீங்க நினைச்சீங்கன்னா குமன் சிங் ரொம்ப 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 சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. இல்ல நான் வந்து குஜராத் கைன்ஸ்க்கு 2 பேருமே ட்ரை பண்றேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சேஃபான பிக் குமன் சிங், ஆவரேஜா ஒரு 8ல இருந்து ஒரு 9 டச் பாயிண்ட்ங்கிறத குமன் சிங் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல ராகேஷ் மட்டும்தான் பெரிய அளவுக்கு ராகேஷ் தான் நம்ம வந்து ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்க முடியல. ரீசனா வந்து எந்த மேட்ச்லயுமே பெரிய அளவுக்கு இல்ல, ஆவரேஜா ஒரு 2ல இருந்து ஒரு 3 அப்படிங்கறத வந்து எடுத்துட்டு இருக்காரு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே சேம், அது எப்படி விஸ்வாஸ் வந்து பிளே பண்ணுவாரோ அதே மாதிரிதான் பாயிண்ட் எடுக்கணும்னு நினைப்புல அவர் பிளே பண்றதே இல்ல. ஆப்ஷன் வைஸ்ல ரைடிங் பாடி போயிட்டு வராரு, அந்த மாதிரிதான் வந்து பண்ணிட்டு இருக்கனால ராகேஷ் வந்து நம்ம பெருசா வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்ப ரைடர்ஸ் வந்து பாத்துட்டோம். இதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 2 ரைட் ரைடர் லெப்ட் கார்னர் தான் வந்து பாடி போவாங்க. சோ இதுல பிரைமர் ரைடர் குமன் சிங் வந்து இருக்காரு, செகண்டரி ரைடர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரிக். கிட்டத்தட்ட பிரைமர் ரைடர் இருக்க குமன் சிங் ஒரு ஆவரேஜா ஒரு 40 பிளஸ் ரைடிங் போறாங்க அப்படின்னா அதுல 20 பிளஸ் ரைடிங் வந்து குமன் சிங் வந்து போயிடுவாரு. இதுல 15 பிளஸ் ரைடிங், அதாவது ஒரு ஆவரேஜா ஒரு 13ல இருந்து ஒரு 15 பிளஸ் ரைடிங் பேட்ரிக்கும், பேலன்ஸுக்கு ரைடிங் ராகேஷும் வந்து ரைடிங் படி போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது
ஒரு 20+ ரைடிங் ஓவராலா ஃபைசல் அட்ராஸ் அலி பக்கம் போகும்போது 20+ ரைடிங்குமே வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடாது. அதுல ஒரு 3 டேக்கல்ஸ் ஆலும் ஃபைசல் அட்ராஸ் அலி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் லாஸ்டா இந்த மேட்ச்ல, அதாவது குஜராத் கைன்ஸ்க்கு பெங்கால் ரைன்ஸ்க்கு நடந்த மேட்ச்ல பெருசா பார்ட்டிசிபென்ட் ஃபைசல் அட்ராஸ் அலி கிடைக்கல. நமக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் ஃபைசல் அட்ராஸ் அலி நம்ம கண்டிப்பா வந்து ஒரு 3 டேக்கல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சோ இதுல அடுத்ததா வேற யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா, குமன் சிங் வந்து பாத்தீங்கன்னா ரைடரா இருக்காது, ரைட் கார்னர் வந்து பாடி போறாரு. ஹேம்ராஜ் வந்து இருக்காங்க. சோ ஹேம்ராஜ் வந்து நம்ம ஆவரேஜா ஒரு 2 அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்கலாம். 2 பாயிண்ட் போது கிட்டத்தட்ட ஒரு 40 டீம் பாயிண்ட்ல சேர்த்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க குஜராத் கைன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மைனஸ் ஆச்சுன்னா ஓரளவு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஹேம்ராஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல வைபவ் வந்து பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ல இருக்காரு. அவர் வந்து ஃபைசல் அட்ராஜுக்கு ஹெல்ப் பண்ற வயசுல இருக்கும்போது ஃபைசல் அட்ராஜ்லயே ஒரு 3 டேக்கல்ஸ் பண்றாரு சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா, வைபவ் இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். மன்சித் இந்த மேட்ச் பெருசா மன்சித் இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத மன்சித் இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், அதுக்கு டிஃபெண்டர் யார் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது எந்த மாதிரி பிளேயரை ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது எந்த மாதிரி பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நிதின் குமார் 1 அவர் தான் சேஃபான பிக், மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு அவர் தான் வந்து இருப்பாரு. 2வது பிளேயர் சொல்ல ஃபைசல் அட்ராஸ் அலி 2. இதுல 3வது பிளேயரை ட்ரை பண்ணணும்னு வச்சீங்கன்னா சுசில் காம்பர் டைரக்ட் 7ஸ்ல இருந்தாரு அப்படின்னா சுசில் காம்பர் 3rd பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல இருப்பாரு. என்கே சுசில் காம்பர் டைரக்ட் 7ஸ்ல இல்ல அப்படின்னா அந்த இடத்துல பிரணய ராணாவே 3rd பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் ரைடர்ல ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேம் நிதின் குமார் 1, ஃபைசல் அட்ராஸ் அலி 2, ஹேம்ராஜ் வந்து 3வது பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது குமன் சிங் 1, யாதவ் 2, மோஹித் 3. இதுல பேட்ரிக் தயா நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா 4th பிளேயர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பேட்ரிக் தயா தேவையில்லை அப்படின்னு வச்சுன்னா ஹிமானுஸ் பிளே பண்ணாருன்னா டைரக்ட் 7 ஹிமானுஸ் வந்து அவரை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஜாம்பிக், இன்கேஸ் ஜாம்பிக் சப்ஜெக்ட் பிளேயரா இருந்தா ஒரு டீம்ல ஸ்மால் லீக்ல நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா சப்ஜெக்ட் பிளேயர் ஜாம்பிக் இருந்தா ஜாம்பிக் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ப்ராப்பர் 7ஸ்லயே ஜாம்பிக் இருந்துட்டாருன்னா ஜாம்பிக் வந்து ஒரு 4th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல வந்து இருப்பாங்க. இப்போ இதே கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா பேட்ரிக் தயா 1, குமன் சிங் 2, ஸ்வாம்பிக் அண்ட் ஹியூமனஸ் 2 பேர்ல யார் இருக்காங்கன்னா அவங்க வந்து 3rd பிளேயர் ஆப்ஷன்ஸ், யாதவ் 4th, மோஹித் 5th. சோ இந்த 5 பேர் வச்சு மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதின் குமார் 1, பிரணய ராணா 2, ஹேம்ராஜ் 3, ஃபைசல் அட்ராஸ் அலி 4, வைபவ் மஞ்சித் 2 பேர்ல எனிவன் பேர் 5th பிளேயர் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் சுசில் காம்பர் டைரக்ட் 7ல இருந்தா பிரணய ராணாவை அவாய்ட் பண்ணிட்டு கூட நீங்க சுசில் காம்பரை 5th பிளேயர் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைசல் அட்ராஸ் அலி ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அதர்வைஸ் நிதின் குமார் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், அந்த 2 பேருக்கு தான் நம்ம வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பிரணய ராணாக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், சுசில் காம்பர் 7ஸ்ல இருந்தாருன்னா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், இந்த மாதிரி 2 பேருக்கு வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே குஜராத் கைன்ஸை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது பேட்ரிக் தயா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஜிதேந்தர் யாதவ். ஜிதேந்தர் யாதவ் பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப்புக்கு அவர் தான் ஒரு சேஃபான பிக்கா வந்திருப்பாரு ஸ்மால் லீக்ல நம்ம ட்ரை பண்ணும்போது. ஏதோ ஜாம்பிக் அண்ட் ஹேம்ராஜ் சார் சுவாமிக் அண்ட் ஹிமானுஸ் 2 பேர்ல யாராச்சும் பிளே பண்றாங்க டைரக்ட் சொல்லலாம், அவங்க கூட நீங்க ரிஸ்கா கிராண்ட் ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஹித் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வைஸ்ல யாராவது இம்பார்ட்டன்ட் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது யாராச்சும் ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக்ல யாராச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டோம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ஸ்மால் லீக் யார் கொடுக்கலாம், கிராண்ட் லீக் யார் கொடுக்கலாம் அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பார்த்துட்டோம். இப்போ இதுல ஸ்மால் லீக் டீம் ஒரு டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஸ்மால் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நிதின் குமார் 1, ஃபைசல் அட்ராஸ் அலி 2. சோ இந்த பெங்கால் வாரியர்ஸ் நான் 2 பேர் தான் வந்து ட்ரை பண்றேன். அடுத்ததா குஜராத் கைன்ஸ்ல இருந்து குமன் சிங் 3, பேட்ரிக் தயா 4, யாதவ் 5, மோஹித் 6, ஹியூமனஸ் பிளே பண்ணா ஹியூமனஸ் 7, இல்ல சோம்பிர் பிளே பண்ணா சோம்பிருக்கு 7. சோ இதுதான் 7th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல
ட்ரை பண்ணி பாருங்க. அதே ரெண்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் நிதின்குமார் 1, பிரணய ராணே அண்ட் ஹேம்ராஜ் 2 பேர்ல எனி ஒரு பிளேயர் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன், ஃபைசல் அட்ராச்சலி தேர்ட் பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டு, இல்ல சுசில் காம்பர்க் இருந்தாரு அப்படின்னா சுசில் காம்பர்க்கு நீங்க தேர்ட் பிளேயர் ஆப்ஷன், அதாவது நிதின்குமார் 1, ஃபைசல் அட்ராச்சலி 2, சுசில் காம்பர்க் டைரக்ட் 7 இருந்தா சுசில் காம்பர்க் தேர்ட் பிளேயர் ஆப்ஷன். இன்கேஸ் சுசில் காம்பர்க் இல்ல அப்படின்னா ஹேம்ராஜ் அண்ட் பிரணய ராணே 2 பேர்ல எனி ஒரு பிளேயர் தேர்ட் பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணிட்டு, அது குஜராத் கேன்ஸ்ல இருந்து குமன் சிங் அல்லது பேட்ரிக் தயா 2 பேர்ல எனி ஒன் பிளேயர், யாதவ் 2, ஜாம்பிக் அண்ட் ஹிமாலஸ் 2 பேர்ல யார் ப்ராப்பர் சொல்லிருக்காங்களோ அவங்க வந்து ஒரு 3, மோஹித் வந்து 4. ஸோ கிட்டத்தட்ட அந்த டீம்ல இருந்து ஒரு 3 பேரும் இந்த டீம்ல இருந்து ஒரு 4 பேரும் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.